ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்டடான திங் வந்து காலையில் நடந்துச்சு. அதை நான் வந்து ஷார்ட் ஃபார்ம் மாதிரி எடுத்தேன். அதை நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஐம் ஸோ வெரி மச் ஹாப்பி. ஏன்னா வந்து ஐ காட் அண்ட் மைக் ஃபைனலி. அண்ட் இது வந்து நேற்றே வந்துருச்சு. ஆனால் இன்னும் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணல. ஏன்னா வந்து நேற்று நைட்டு தான் வந்துச்சா. ஸோ வந்து இன்னைக்கு காலைல பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப வந்து பிடிச்சிடலான்னு. பிகாஸ் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் ஃபார் மீ, இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அழகா இருக்கு. ஓ மை காட். நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். ஐம் ஸோ லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாய். ஸோ யா ஃபைனலி மைக் வாங்கியாச்சு. ஆல்சோ வந்து இந்த மைக் வாங்குற விஷயம் வந்து எனக்கு வந்து மைக் வாங்கணும் இருந்தது கிடையாது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, வீடியோ போடணும் அப்படின்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போல்லாம். ஸோ வந்து எப்போலேருந்து தான் இந்த நக்லைட்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சுல, அப்போலேருந்து நான் சொல்கிறேன். என் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தா இருக்கும். அப்போலேருந்து வந்து வீடியோ எடுக்கணுன்றது தான் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு தவிர மைக் வாங்குறது அதெல்லாம் பெருசாகவே இல்லை. ஸோ வந்து வீடியோ எடுத்து போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் லைக் வந்து அதுவுமே அப்போயுமே எனக்கு எதுவுமே தெரில. இப்போ ரீசெண்டாக தான் இது எப்போ இந்த 30 days சேலஞ்சுன்னு ஒன்று இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருப்பேன். அதிலே நான் ஃபுல்லாலாம் முடிக்கல, அப்படின்னாலும் அதிலேயும் பாதி தான் பண்ணியிருப்பேன். அதில் பாதி பண்ணுறப்ப வந்து டெய்லியும் நான் வந்து அந்த வீடியோஸ் எடுக்கிறப்ப லைக் மாடியில் வந்து எடுத்தோன்னா ரொம்ப இந்த காற்று சத்தம் அதெல்லாம் இருக்கும். வீட்டில் எடுத்தேன் அப்படின்னா இவங்க பேசுகிற சத்தம்லாம் வெளியில் நிறையா இருக்கும்ல, அதை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போய் பண்ணுவேன். டீனாய்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். அது இல்லைனா வந்து இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த மைக்கோட அருமை தெரிஞ்சிச்சு. அப்பயும் வந்து வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ நான் வீடியோஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி அதிகமாக இருந்துச்சு. நான் அதையே போடாமல் இருக்கிறப்ப எனக்கு வீடியோஸே போட வேணாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வீடியோவே நம்ம போட வேணாம், நம்ம இதெல்லாம் வந்து இதுவே இல்லை, நம்ம போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்து நான் பார்க்குறப்ப நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. நான் வீடியோ எடுத்தாலுமே அதை போடாததுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மைக்குன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து நான் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கான்டென்ட் நிறையா பண்ணுவேன், நம்பிக்கை இருக்கு. ஸோ யா ஐம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து திஸ் இஸ்ன்ட் லைக் எப்படி சொல்ல, திஸ் இஸ்ன்ட் லைக் அ ஸ்மால் திங் டு மீ. இட்ஸ் ரியலி அ கிரேட் திங் தட் ஹேப்பன் டு மீ டுடே. ஆல்சோ வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது எனக்கு இருக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம 136 சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்டாக இந்த யூடியூப் சேனலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 136 இருக்குது. நான் டெய்லியுமே பார்ப்பேன். டெய்லியுமே இல்லாட்டினாலும் நான் அப்லோட் பண்ணுறப்ப கன்ஃபார்ம் பார்த்துருவேன். யூடியூப் போனாலே மோஸ்ட்லி பார்த்துருவேன், ஓகேவா. ஆனாலுமே எப்படி சொல்ல, இந்த 136 சப்ஸ்கிரைபர்ஸே வந்து நான் பெருசுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேங்க்யூ. ஏன்னா வந்து எனக்கே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்பப்போ வந்து லைக் காலேஜ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விளாக் போட்டிருப்பேன். அப்போல்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணு விட்டுருவேன். லைக் வியூஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து போடுறதே இருந்துச்சு, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து காலேஜில் வந்து நானாக வந்து எனக்கு அந்தளவுக்கு அப்போயுமே வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, யாரை பார்க்க போகிறா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ஃபேக்டர்ஸ்னால தான் நான் வந்து போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து போட ஆரம்பிச்சு அப்போ தான் இந்த கேவியூஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கேவியூஸ் வந்துடுச்சு அதனால போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். இந்த கேவியூஸ்க்கு அப்புறமும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்னோட யூடியூப் வீடியோவில் நான் கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ யா அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு பவித்ராவுக்கு தேங்க்யூ. ஏன்னா இவளுமே வந்து நிறையா மோட்டிவேட்லாம் பண்ணி வீடியோ போடுறதுக்காகலாம் வந்து யாருமே போடு அப்படின்னு சொன்னதே இல்லை என்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது என் ஃபேமிலிக்கு அடுத்து அவள் சொல்லியிருக்கா, போடு யூடியூப் வீடியோ போடு, நீ போடுறது தப்பு இல்லை, போட்டுகிட்டே இரு. அவள் வந்து நிறையா சொல்லுவாள், போட்டுகிட்டே இரு, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யா இவங்கெல்லாம் இல்லைன்னா வந்துட்டு நான் கன்ஃபார்ம் வந்து போட்டிருக்கவே மாட்டேன். இந்த மைக்கும் வந்து வந்திருக்காது. ஏன்னா இப்போ இந்த மைக்கே வந்து ஒரு விதமான நம்பிக்கை. லைக் வந்து எனக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை. நான் வந்து போடுவேன், வியூஸ் போன மாதிரி எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகும், மேபி போகலாம், இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் தான் வாங்கினது. ஸோ இந்த நம்பிக்கைக்கு காரணமான அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஐம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். சில பேர் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் வந்து இதை வாங்கி தந்து எங்கள் அம்மா, அப்புறம் வந்து என் ஃபேமிலி, அப்புறம் கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து
யா நீங்கள் வந்து நான் வந்து அஷ்யூரிட்டி கொடுக்க போகிறதில்ல. எப்போதும் போல் நான் வந்து இப்படி போட போகிறேன் அப்படி போட போகிறேன் வேணாம். நான் வந்து போட்டே காமிக்கிறேன். ஏன்னா ஆமாம், உண்மையிலே மைக் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு இருக்கு. ஸோ யா, நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன். நல்ல யூஸ்ஃபுல்லான லாங் ஃபார்மேட் வீடியோஸே நான் வந்து போடுறேன். ஸோ யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. ஸோ யா, குட் நைட், பாய். இன்னைக்கு வந்து 4th டே. ஐயோ, 4th டே இல்லை, இன்னையோட இந்த லாங் ஃபார்மேட்டில் 4th டே முடிஞ்சிச்சு. ஸோ யா, நான் என்ன சொல்ல வந்தேன், இன்னைக்கு வந்து இதை மார்க் பண்ணுறேன் டேவை. இன்னைக்கு வந்து 4th ஜூலை, மைக் வாங்கின நாள். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. லைக் என்னோட பாஸ்ட் செல்ஃப் பார்த்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இப்போயுமே அதே மாதிரி தான் இருக்கேன் நான். ஸோ யா, நோ டிஃபரன்ஸ். இப்போயும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அன்றைக்கி வந்து நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா, அதுக்காக தான் இந்த வீடியோ. யான்னு ஏன் தந்துடும் சொல்கிறேன்னு தெரில. எப்படி இருக்குது குவாலிட்டி, மைக் குவாலிட்டின்னு சொல்லி சொல்லுங்கள். பாய்.